அரசியல் காரணங்களுக்காகவே தம் மீது சிபிஐ வழக்கு தொடர்ந்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் மாநாட்டில் பேசிய அவர், திமுக, அதிமுக இரண்டுமே ஊழல் கட்சிகள் தான் என்று குற்றம் சாட்டினார். மேலும் மதுவிலக்கு பற்றி ஸ்டாலின் பேசியதை விமர்சித்த அவர், தமிழக சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் தேர்தலை மனதில் கொண்டு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், நெல்லை மாவட்டத்தில் கனிம மணல் கொள்ளையை எதிர்த்து 20 ஆண்டுகளுக்கு முன்பே பாமக போராட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார். 2012 என் மீது போடப்பட்ட வழக்கு. அந்த வழக்கிலே பிஇ என்று சொல்வார்கள், பிரிலிமினரி என்கொயரி சொல்வார்கள். அந்த பிஇலே பிரிலிமினரி என்கொயரியில என் பெயர் கிடையாது. சிபிஐ போட்ட எஃப்ஐஆர்ல என் பெயர் கிடையாது. வழக்கு பதிவு செய்கின்ற ஒரு நாள் முன்பு என் பெயர் சேர்க்கப்படுகிறது. வழக்கு இன்னைக்கு பதிவு செய்யறாங்கன்னா நேற்று சாயங்காலம் என் பேர் சேர்க்கிறாங்க. அரசியல் காரணம். ஜவஹர் மைதானத்தில் அதை கண்டித்து, தாது மணல் கொள்ளையை கண்டித்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே போராடியவன் ராமதாஸ். அப்படியானால் அது ஜாதி கட்சியா?